அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 2 மாதத்தை கடக்கச் செய்த தேவன் இந்த 3வது மாதத்திலும் நம்மை தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். இந்த 2 மாதமும் அவருடைய கரம் நம்மை பற்றி இருந்தது, அவருடைய பலன் நம்மோடு கூட இருந்தது. அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருந்தது. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உபாகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 27வது வார்த்தையும் 29வது வார்த்தையும் இந்த நாளினுடைய வாக்கு தத்தத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். 29 வாசிங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரியோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ்டர் இந்த நிலைமைக்கு வந்தேன். இப்போ நான் சொன்னேன், என்னுடைய சூழ்நிலையும் அப்படித்தாம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். பார்வோனுடைய ராஜாங்கத்திலே இருந்து தேவன் அவரை வளர்த்தெடுத்தார். தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அவன் வளர்ந்தது வேண்டுமானால் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலும் தேவன் மோசேயை கர்த்தர் வேறு பிரித்தார். மோசேயை வேறு பிரிக்கும் பொழுது மோசேக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. நோ குவாலிஃபிகேஷன், எந்த ஒரு தகுதியும் இல்லை. கர்த்தர் அழைக்கிறார், மோசே நீ கடந்து வா, நான் உன்னை பயன்படுத்துவேன். மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவனாய் இருக்கிறேன், எனக்கு சரியாய் பேச தெரியாது, எனக்கு சரியான ஒரு பேசுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை, நான் தகுதியற்றவன். I am not qualified man. நான் ஒரு தகுதியான மனிதன் இல்லை, பாத்திரம் இல்லை. என்ன எதிர்காண்டவரை நீங்க அழைக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தகுதி இல்லதானே, உனக்கு திறமை இல்லதானே, உனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லதானே, நீதான் எனக்கு தேவை, நீதான் எனக்கு தேவை. கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து 6 லட்சம் ஜனங்களுக்கு முன்பதாய் நிறுத்துகிறார் ஒரு தலைவனாக. அல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகளை
எப்பொழுதுமே முன்னணியில் வைத்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகள் முன்பதாக நிற்க வேண்டும், முன்பதாய் செல்ல வேண்டும், முன்னணியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த மோசே ஒரு கட்டத்தில் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் மோசேயை கானானுக்கு நேராக அழைத்து கொண்டு போனார். ஆனால் கானானை பார்க்க முடியாதபடிக்கு அவனுடைய மீறுதல் இருந்தபடியினால் கடைசி மரிக்கிற வேளையிலே மோசே என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கோத்திரத்தை கூப்பிட்டு, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஒரு அப்பா மரிக்கிறாங்க, ஒரு தகப்பன் மரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க? அவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்பா நான் மரிக்க போகிறேன், என்னுடைய சொத்தெல்லாம் இவ்வளோ இருக்குது, என்னுடைய ஆஸ்தி இவ்வளோ இருக்குது, இதை நீ பிடிச்சிக்க, இதை நீ அனுபவித்துக்கொள், இதை நீ சரியாக பராமரித்து நீயும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய குடும்பமும் சந்ததி சந்ததியாக நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் எப்படி சொல்லுவாங்களே, அதே போல தான் என்ன செய்கிறார் மோசே? இஸ்ரவேல் புத்திரரை அழைக்கிறார், அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லும் பொழுது ஆசேரை குறித்து ஒரு ஆசீர்வாத வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க, 25 வாசிங்க, 25 இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். முதலில் கவனமாக கேளுங்க. மோசே ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசேரை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது இரும்பும் வெண்கலமும் உன்னுடைய பாதரட்சியின் கீழ் இருக்கும். அது ஒரு பொருட்டே கிடையாது, அது ஒரு பொருட்டே இல்லை. இரும்பும் வெண்கலமும் என்று சொன்னால் பொன்னும் வெள்ளியும் வைடூரியங்களும் எல்லாமே உன் காலுக்கு கீழாக இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, இயேசுவினுடைய வல்லமை உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே நீங்கள் எது பெரிதான காரியம் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க, எது உயர்ந்தது என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் நகை வாங்க முடியாதுல்ல, 70,000த்துக்கு மேலே தாண்டி போயிருக்குது. சில நேரத்தில் பெண்கள் சகோதரிகள் அந்த அணிகலன்களை அணிவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சில நேரத்தில் அதை வாங்க முடியாத அளவுக்கு அதனுடைய சூழ்நிலைகளும் விலையும் உயர்ந்து கொண்டே போகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆண்டவரை பிடித்துக்கொள், கர்த்தருடைய பாதத்திற்கு நேராய் கடந்து வா. இந்த அணிகலன்கள், இந்த ஆபரணங்கள், இந்த முத்துக்கள், இந்த தங்கம், இந்த மேன்மையெல்லாம் உன் காலுக்கு கீழே வந்து சேரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உறுதியை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? மரிச்சிருவோமா, சத்துருவுமா, ஏதாச்சும் ஒரு பாடு வந்துருமா என்று சொல்லித்தானே நினைக்கிறோம். கவனமா கேளுங்க. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு மரண பயத்தை முதலாவது கர்த்தர் எடுத்து போடுவார். ராமேன் சொல்லுங்களே, மரண பயம் உங்களை விட்டு மாறி போகும், மரண கட்டு உங்களை விட்டு மாறி போகும், மரண திகில் உங்களை விட்டு மாறி போகும். நான் பல நேரத்தில் தனிமையில இருந்த நாட்கள் உண்டு. என்னுடைய பெற்றோர்களுக்கு பிற்பாடு நான் பல நேரத்தில் தனியாக படுத்து தூங்குவதற்கு அதிக பயமாக இருக்கும். யாராவது எனக்கு துணைக்கு வர மாட்டாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? நான் படிக்கிற நாட்களில் கூட இந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் என்றைக்கு எனக்கு பல நேரத்தில் இருளை பார்த்தால் பயமாக இருக்கும், ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால்,
என்னுடைய தாயாருடைய மரணம் என்னை அவ்வளவாய் பாதித்தது. என்னுடைய அந்த தனிமையின் வேதனை அதிகமாக என்னை பாதித்தது. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை நினைத்தேன். எனக்கு கர்த்தர் பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் திகில் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அருமையான சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு கூட அந்த மரிக்கிற தருவாயில் நான் கடைசி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அருமையான அன்பு தங்கச்சி சோஃபியா ஒரு சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க. அந்த அன்பு மகள் அவங்க மரிக்க போகிறதான அந்த கடைசி நேரத்தில் நான் போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன். போன உடனே என் கையை பிடிச்சிச்ச பாப்பா, என் கையை பிடிச்சிக்கிட்டு, அங்கிள் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, யாருக்காச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நான் தனிமையில் நின்று உட்கார்ந்து அழுகுவேன். அந்த பாடுகளை எடுத்து படுங்கப்பா. சகோதரிகளுக்கு இருக்கிற இந்த மரணக்கட்டு பிரச்சனை, பாடு, கடன் பிரச்சனை, கைவிடப்பட்ட நிலைமை எல்லாம் மாறணும்னு சாமி அப்படின்னு. அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், பசியாக இருக்கிறவனுக்கு தான் பட்டினியுடைய அருமை தெரியும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் தேவனை சார்ந்து கொண்டு தேவனோடு நடக்கிற அனுபவத்தில் வந்தது நிமித்தம் தான் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பலவீனம்னு சொன்னால் அது என்னுடைய பலவீனமாக நான் உணருவேன். ஏன் என்று சொன்னால் நான் மரண வியாதிப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை மரணத்திலிருந்து தப்புவித்து இருக்கிறார். என்னுடைய பெற்றோர்களை இழந்த நேரத்தில் இந்த அனாதையின் சூழ்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் ஒரு பிள்ளைகளை என்று சொல்லி அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். நான் பயங்கர பண போராட்டத்தில் இருந்திருக்கிறேன். அப்போ பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த சோர்வு, அந்த வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியும். நான் கடனில் தத்தளித்திருக்கிறேன். அப்போ கடனில் நடக்கிறவங்களுடைய பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஏன் ஆண்டவரே, நான் பல நேரத்தில் பட்டினியாக இருந்திருக்கிறேன். பல நேரத்தில் ஒரு சரியான உணவு இல்லாதபடி, உடை இல்லாதபடி, இன்னைக்கு 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் நடந்து வந்த பாதைகள் பல நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கல. ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது, ஆனால் குறைவாக தான் சாப்பிடுகிற அளவுக்கு தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறான்? நான் எப்பவுமே ரொம்ப அம்மா பாச ஜாஸ்தி. என்னுடைய அம்மா மரித்து போன நேரத்தில் நான் எப்பொழுதுமே அம்மாவை கட்டி பிடிச்சு என் கால்களை அவர்களுக்கு மேலே போட்டு இறுக்கி பிடிச்சு அப்படி படுத்த அனுபவம் உண்டு. சரியாக என்னுடைய சிறு வயதில் என்னுடைய தாயார் மரித்து போன பின்பு இந்த உலகமே எனக்கு இருண்டு போனது. பாசத்திற்காக நான் ஏங்க ஆரம்பித்தேன். அன்புக்காக நான் அதிகமாய் துடிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பாடுகள், அவமானங்கள், வேதனைகள்? அனாதி என்கிறதான அந்த வார்த்தையை யாராவது சொன்னால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நான் அந்த பாடுகளுக்கு மத்தியில் நடந்து வந்தால் தான் அதனுடைய வேதனை தெரியும். அல்லேலூயா. அப்போ அநேக நேரத்தில் என்னை அந்த வார்த்தை தேற்றினது. அநேக நேரத்தில் அந்த வார்த்தை என்னை ஆறுதல் படுத்தது. அந்த வார்த்தையை நான் வாசிப்போம், மறுபடியும் வாசிப்போம்.
வாசிங்க 20. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. பல நேரத்தில் கவனிங்க, நீங்க பாடுபடுவதற்கு ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உயர்த்தப்படுவதற்காகத்தான். அல்லேலூயா. நீங்கள் அவமானப்படுவது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான். நான் பெரிய பெரிய கன்வென்ஷனில் போய் தேசத்தின் எல்லா இடங்களுக்கும் சென்று பிரசங்கிக்கும் பொழுது, என்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது கதறி அழுகுவார்கள். எப்போது ஒரு முறை தான் நான் என் சாட்சி சொல்லுவேன். இப்போ நான் அதை கூட சொல்லறதை நான் விட்டுட்டேன். எதற்காக? என் துக்கத்தை சொல்லி வருகிற பிள்ளைகளுடைய அந்த இருதயத்தை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி. ஆனாலும் சில நேரத்தில் கர்த்தனை அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவர் என்னை ஏவும் பொழுது அதை சொல்ல நான் மறுத்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையினால் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கா சொன்னாங்க, அவங்க திருமணம், நான் ஊட்டி எனக்கு எதுனே தெரியாது. 84வது ஆண்டில் மாமா அக்காவை திருமணம் பண்ணி கொள்ளும் பொழுது அக்கா சொன்னாங்க, என் தம்பியை யார் வச்சு காப்பாற்றுறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அக்காவும் மட்டும்தான், என் குடும்பத்தில் யாருமே இல்லை. எல்லோரும் வசதியான குடும்பம், எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. அக்கா சொன்னாங்க, என் தம்பி தான் எனக்கு மூத்த மகன், என் தம்பியை யார் வச்சு காப்பாற்றுறாங்களோ கல்யாணம் பண்ணி தரேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க கூணாக இருந்தாலும் சரி, குருடாக இருந்தாலும் சரி, அவங்க அழகாக இருந்தாலும் சரி, அழகிலினாலும் சரி, என் தம்பி மட்டும் காப்பாற்றணும். அப்படிதான் சொன்னாங்க. அதனால்தான் இன்னைக்கு என்னுடைய அக்காவுடைய ஷேடோவிலே தான் நான் இருக்கிறேன். முதலாவது கர்த்தர், அதனால் என்னுடைய மாமா அக்காவுடைய ஷேடோவில் தான் இருக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அந்த குழந்தைகள் இல்லைன்னா நான் இல்லை. அவங்களுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி நான் வித்தியாசம் பார்த்தது கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால், இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிரதர் சொன்னார்ல, கண்ணீரோட சாட்சி. என்னுடைய அம்மா ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த ஸ்கல் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. அதிலிருந்த ஒரு எலும்பு கண்ணை குத்தி கண்ணு வெளியே வந்துருச்சு. உடனடியே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியிலே இறந்துட்டாங்க. என்னுடைய அப்பா மரித்து 10 மாத இடைவெளியில் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் 10 வயது, என்னுடைய அக்காவுக்கு 13 வயது. எங்கே போவது? என்னுடைய எதிர்காலம் இருண்டு போனது. என்னுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை தகர்ந்து போனது. என்னுடைய அம்மாவுடைய சாரி எடுத்து அந்த தலையை சுற்றுறாங்க. அந்த ஒயிட்டு சாரி பியூர் ரெட்டாக மாறிடுச்சு. என்னுடைய அப்பா மரித்த போது கூட நான் கவலைப்படலை. என்னுடைய அம்மா இறந்த உடனே காய் வியாபாரம் செய்து எங்களை பிழைக்க வைத்தாங்க. அவங்க செய்யாத வேலையே கிடையாது. எத்தனையோ கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினாங்க. அப்பா இறந்த 10 மாதத்தில் என்னுடைய அம்மா இறந்தாங்க. நம்பிக்கை இழந்து போனது, எதிர்காலம் இழந்து போனது. நாங்கள் ஓடி வரோம். அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த இடத்துக்கு என்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்கு நாங்கள் வர்றோம். என்னுடைய அம்மா பாடி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுக்கு. ஒரு இடத்துல
அந்த வண்டி நின்றுச்சு. நானும் அக்காவும் ஓடி வந்து அப்படியே ரோட்டில் கட்டி பிடிச்சு கதறி அந்த ரோட்டில் விழுந்தோம். அந்த ஜனமே வேடிக்கை பார்த்துச்சு. யார் இனி எங்களுக்கு என்ன செய்வதென்று சொல்லி அவ்வளவு வேதனை. கடைசியில் நான் வளர்த்துறேன் நீ வளர்த்துறேன்னு சொல்லி ஏலம் போட்டது தான் மிச்சம். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எங்களை நேசிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அநேகர் இப்பொழுது இருக்கிற நிலைமையை தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடானது. ஊட்டிக்கு வந்து நான் தனியாக நின்று பழகணும்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வாடகை வீட்டுக்கு எடுத்தப்போ அந்த வீட்டுக்கு வாடகை 50 ரூபா. அந்த வீடு எப்படி தெரியுமா? வீடு கிடையாது, அது ஒரு வீட்டினுடைய பாத்ரூம் தான் எனக்கு 50 ரூபா வாடகைக்கு கொடுத்தாங்க. நான் அதில் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்பொழுது இருந்து நான் அதிகமாய் படிக்க ஆரம்பித்து ஆண்டுடைய பாதத்தை சார்ந்து கொண்டு என்னைக்கு நடக்க ஆரம்பித்தனோ அன்றைக்கு கர்த்தரனை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் அப்பாட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு திருமணம் பண்ணி கொள்ளுகிற அளவுக்கு என் கையில் வசதி இல்லை, அந்த அளவுக்கு எடுத்து நடத்துகிற அளவுக்கு யாரும் இல்லை, அக்கா மாமா இருக்கிறாங்க, அவளுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஏதோ ஒரு சாதாரண ஒரு சர்ச்சில் ஒரு டீ காஃபி கொடுத்து கூட அப்படி நடத்தின அப்போது ஆண்டவரே அப்படித்தான் சொல்லி நான் ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் மிக ஆசீர்வாதமாய் அக்கா மாமா முன் நின்று நடத்தி அந்த திருமணம் மிக ஆசீர்வாதமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவர்களுக்கு மத்தியில் மிகுந்த ஆசீர்வாதமாய் நடந்தது. அல்லேலூயா. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது என்றைக்கு ஒரு நாள் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி விடுவார். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய பாதுகாப்பு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இங்கே மோசே அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை கவனிங்கள், சற்று அழகா இருக்கும். கீழே பாருங்க, 29வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதிருங்க. நீங்கள் பாக்கியவானின் பிள்ளைகள், நீ எதற்கும் கலங்காதிரு. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? வந்து போகிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களை அல்ல. லிசன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்ட பிள்ளைகளை, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டீங்க, கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனி நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை கர்த்தரை மாற்றி போடுவார். உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை என் தேவன் மாற்றுவார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கும். ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவன், ஒரு நாளும் துக்கத்தை அனுமதிக்காத தேவன், ஒரு நாளும் கண்ணீரை அனுமதிக்காத தேவன், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த தேவன் என்றைக்கும் நமக்கு அநாதியின் தேவன். அவர் உயர்ந்த அடைக்கலமாய் வைக்க கர்த்தர் நம்மோடு நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சில காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். கவனமா கேளுங்க, கவனமா பாருங்க. வாசிங்க 28வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது
தானியமும் திராட்சை ரசமும் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தானியமும் திராட்சை ரசமும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவனாக இருந்த நாட்களிலே அந்த திருச்சபையிலிருந்து நான் கற்று வளர்ந்தவன். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்றைக்கு வேதத்தை சுமக்க ஆரம்பிச்சனோ அதுக்கு முன்னாடி எத்தனையோ நாட்கள் நான் பசி பட்டினியோடு இருந்திருக்கிறேன். ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையாக அவருடைய பாதுகாப்பில் வந்து இயேசுவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தினோ அந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட என் வயிற்றை கர்த்தர் பட்டினியாய் போட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசமும் அது புரண்டோடி கொண்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, பாடு, வேதனை, எல்லாமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே கைவிட்டு போய்விட்டது என்று சொல்லி கலங்காதிருங்க, கலங்காதிருங்க. குறைவுகளை கர்த்தருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. சத்துரு உங்களை பயப்படுத்தலாம், சில நேரத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாடுகள் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நிரந்தரமாய் உங்களுக்கு எந்த பாடுகளையும் அதை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனமா பாருங்க. 33வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 25 இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சின் கீழே இருக்கும், நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். சில நேரத்தில் பலன் குன்றி போகிறாங்களே அவங்களுக்கு பலன் எங்க எப்பொழுது தெரியுமா வரும்? பலன் எப்பொழுது தெரியுமா வரும்? ரட்சிக்கப்பட்டுட்டான் பரலோகத்தின் பலன் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதனால தான் ரட்சிக்கப்படுங்க சிஸ்டர். நீங்க ஞானஸ்தானம் எடுங்க, கர்த்தருடைய பாதுகாப்பில் வாங்க, கர்த்தருடைய மறைவில் வாங்க, கர்த்தருடைய அடைக்கலத்தில் வாங்க, தேவனுடைய சமூகத்தில் நீங்க வாங்க. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்குமே இருக்கணும். நான் அதை அதிகமாய் உறுதியாய் சொல்லுவேன், ரொம்ப அதை அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். நீங்க கர்த்தருடைய அந்த மறைவுக்குள்ளாக சட்டைக்குள்ளாக நீங்க வந்து சேர்ந்துருங்க. இங்கதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ராமேன் சொல்லியிருக்கணுமே, நல்ல கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய கரம் உங்களை அரவணைத்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல வரும் பொழுது குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல குறைவுபட்டு கிடக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்க சோர்ந்து போய் கிடக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்க துக்கப்பட்டு கிடக்கிறீங்க, எந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை இல்லையே ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கிறேன், பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வருடங்கள், ஏன் கர்த்தருடைய கண்கள், ஏன் கர்த்தருடைய செவிகள் எனக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே? கலங்காதிருங்க, கலங்காதிருங்க. என்னை மீட்டெடுத்த தேவன் உங்களை மீட்டெடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல உங்களை சுமப்பதற்கு, உங்களை அள்ளி அரவணைப்பதற்கு, உங்களை நேசிப்பதற்கு, உங்களை புரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு என்கிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். நான் தூங்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், ஓடும் பொழுதும், ஊழியம் செய்யும் பொழுதும் என்னுடைய நினைவுகளில் இருந்து கொண்டே இருக்க இயேசு, இயேசு. இந்த கான்செப்ட் என்னுடைய மைண்ட்ல இருந்து எடுக்கவே பிரிக்கவே முடியாது. இயேசுவை குறித்து என்னைக்கு நான் பேசுகிறேனோ அன்றைக்கு பரலோகத்தின் தேவன் தன்னுடைய பலகணிகளை திறந்து கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க. நான் நேரடியாய் கடந்து செல்லுகிறேன். 26வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 26வது அதிகாரம், உபாகமம் 26, Deuteronomy chapter 26 verse 19. வாசிங்க. Deuteronomy
நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க ப்ளீஸ். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் உண்டு பண்ணின கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, உங்க வீடு ஒருவேளை சின்ன வீடா இருக்கலாம், உங்க வீடு ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், உங்க பிள்ளைங்க ஒரு சாதாரண காலேஜில் படிக்கலாம், உங்க பிள்ளைங்க ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிற மாதிரி தெரியலாம். நீங்க செய்யற வேலை ஒரு சாதாரண வேலை பிரதர், ஒரு சாதாரண வேலை அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். சில நேரத்தில் சில வீட்டுக்கு என்னை ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்படி ஜெபத்துக்கு கூப்பிடும் பொழுது அந்த வீட்டில் சில நேரத்தில் சுத்தமாக இருக்காது, ஒரு ஓலை குடிசையாக இருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற அந்த சாப்பாட்டை நான் போன உடனே ஐயா வந்துட்டாங்க, பாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. நான் சுத்த பத்தத்தை பார்க்கவே மாட்டேன், அங்கே இருக்கிற அவங்களுடைய அன்பை மட்டும்தான் நான் பார்த்துருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. பல நேரத்தில் அவங்களுடைய அந்த கொண்டு வந்து உணவு கொடுக்கக்கூடியதான அந்த இடம், அதனுடைய பொருட்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சில சுத்தமாக இருக்காது. நான் அப்போ தான் நினைப்பேன், ஆண்டவர் குடிசையில் ஏழைகளை தான் நேசிக்கும்படியாக வந்தார், அவர் இதையெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கிறத நான் மனப்பூர்வமாக வாங்கி என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அதை ருசிச்சு சாப்பிட்டு வருவேன். அல்லேலூயா சொல்லிடுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. ஒரு ஏழை குடும்பம் அவங்களுடைய திருமணத்தை நடத்துறதுக்காக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள் என்றதான ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு குடும்பத்தின் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் இங்கே கொல்லிமலையில் இருந்தாங்க. அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லி அப்படி வச்சுருக்காங்க. யாருமே அவங்க அந்த இடத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்க, தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் தான் என் மகனுக்கு கல்யாணம் நடத்தணும், நீங்கள் வாங்க. நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம், ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான். ஆனால் நான் போய் நின்று அந்த தம்பிக்கு திருமணத்தை நடத்தி வச்சுட்டு வந்தேன். அவங்க அந்த சாப்பாடு பரிமாறின இடம், அந்த இருந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கலாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு ஹைலியாவெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல நான் போய் தரையில் அமர்ந்து, நான் உங்களுடைய உறவு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்காகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி அவங்க மத்தியில் நான் போய் இருந்து அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு அவங்களுக்காக ஊழியம் செஞ்சு அவங்களுடைய திருமணத்தை அழகாக நடத்தி வச்சுட்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையின் சிந்தையுடைய தெய்வம் அவர் கர்த்தர் பார்க்கிறார். இந்த தாழ்மை உள்ளவர்களைத்தான், இந்த தாழ்ந்துவை கிடக்கிறவர்களைத்தான் தேவனுக்குள்ளாய் வரும் பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே, நீங்க யாராவது இன்னும் ரட்சிக்கப்படலையா? நீங்க ரட்சிக்கப்படுவது அதிக முக்கியம், அதை நீங்க மறந்துவிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவன் தனக்கு சொந்தமான பிள்ளைகளாக தெரிந்து கொள்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் எப்படி கணத்தோடு வைப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, தேவனாகிய கர்த்தர் கணத்திலும் பேர் பெற்றவர்களாக இருக்க பாருங்க, புகழ்ச்சிக்கு பேர் பெற்றவர்களாக இருக்க பாருங்க, ஆசீர்வாதத்தில் பேர் பெற்றவர்களாக இருக்க பாருங்க. சில நேரத்தில் நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சுங்க பிரதர், நான் இனி என்ன செய்ய போறேன், எனக்கு காலமே ஓடிடுச்சு, இனி நான் எங்க புகழ்ச்சியோட வாழ போறேன். கவனிங்க, நீங்க புகழ்ச்சியோடு இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்க சந்ததியை கர்த்தர் புகழ்ச்சியும்
கீர்த்தியும் கனமும் பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி வைத்து விடுவார். அல்லேலூயா. அதற்கு அடித்தளமாய் நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியான அந்த பாங்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது பாருங்க, வாசிச்சு பாருங்க. உபாகமம் 32வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் தேவனாகிய, அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளைப் போல இந்த தேசத்தில் இந்த நாட்களில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்தமான பிள்ளைங்க யாருமே கிடையாது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க அவருடைய அந்த ரட்சிப்பை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் உங்களுக்கு ஆதாரம். கடைசியாய் ஒன்றை நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். உபாகமம் 32:9 வாசிங்க. 9 வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திரம். வாசிங்கம்மா. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுமான வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். ஆண்டவர் ஒரு பிள்ளைகளை கண்டுபிடிக்கும் பொழுது எப்படி தெரியுமா? வெறுமையான இருக்கிற இடத்துல இருந்து, உளையான சேற்றில் இருந்து அவனை கர்த்தர் கண்டுபிடித்து தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல என்ன செய்கிறார்? காத்து கொண்டார். ஐயா சொல்லிருங்க. நம்முடைய கண் இமை இருக்குது பாத்தீங்களா, இது பல ஒரு நிமிஷத்துக்கு பல முறை மூடி திறக்கிறது. ஏன்? இந்த கண் கருமணி இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த தூசி போகக்கூடாது, எந்த அழுக்கு போகக்கூடாது, எந்த ஒரு சத்துருவானவன் வந்து அதை சேதப்படுத்திடக்கூடாது என்பதற்காக கண்ணின் கருமணி போல நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை வறட்சியான காலத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், பாழான சூழ்நிலையிலிருந்து அவனை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் நடத்துவேன். அல்லேலூயா. அவனை நான் நடத்துவேன், அவனை நான் கட்டி காப்பாற்றுவேன், நீர் பாய்ச்சுவேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அழைத்த அழைப்பிலே அவளை அவர் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, வாசி பாருங்க, தொடர்ச்சியா வாசிங்க. விரித்து அவைகளை விரித்து எடுத்து சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. அல்லேலூயா. எனக்கு இயேசுவை தவிர யாருமே தெரியாதையா, அதே என்னுடைய காரியம். இந்த உலகத்தில் இயேசு என்கிற தெய்வம் என்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. கழுகு என்ன தெரியுமா செய்யும்? கவனமா கேளுங்க. பலவிதமான சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும் பொழுது, பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது, தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவற்றை தன்னுடைய சிறகுகளில் வைத்து தன்னுடைய சிறகுகளின் மறைவிலை வைத்து அதை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தாயா. நீ பாடு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, துக்கப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது, உளையான சேற்றில் இருக்கும் பொழுது, பாடுகளுக்கு மத்தியிலே நீ விழுந்து போய் கிடக்கும் பொழுது, யாருமே இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது, உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு, உன்னை அள்ளி அரவணைப்பதற்கு, உன் மீது பாசம் காட்டுவதற்கு, உன் மீது பரிவாய் இருப்பதற்கு,
உன்னை தன்னுடைய கரங்களில் வைத்து மறைத்துக் கொள்ளும்படியாக என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு இந்த ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஓடி வந்து அரவணைக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க பயப்படவே தேவையில்லை. உமக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளைப் போல இந்த உலகத்தில் யார் அவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மிக தீவிரமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்களுக்கு வருகிற ஆபத்துகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் நிற்பார். தன்னுடைய தூதனை கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். தேவன் தன்னுடைய தூதனை உங்கள் குடும்பத்திற்கு நேராக அனுப்புவார். அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அந்த அபிஷேகத்தில் உங்களை நடத்த போகிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கீழே 13வது வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். சொல்லிருங்களேன். நான் பல நேரத்தில் ஃப்ளைட்டில் போவேன், ட்ரெயினில் போவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில். என்னைய கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில், 3 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் என்னை தங்க வைப்பாங்க. அந்த ஹோட்டலில் நான் தங்கியிருக்கும் பொழுது அந்த பெட்லாம் உட்கார்ந்து நான் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வரும்? நம்ம பட்டினியை கிடந்தோம்ல, நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம்ல, நம்ம பாடுபட்டோம்ல, நமக்கு ஒரு வீடு இல்லையல்ல, ஒரு பாசத்திற்காக ஏங்கி இருந்தோம்ல, அதையெல்லாம் மாற்றி ஆண்டவர் இன்னைக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் போனோன்னு எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனோன்னு நான் படுத்து தூங்கிட மாட்டேன். போன உடனே பைபிளை விரித்து வச்சு நான் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிக்குவேன். ஆண்டவரே, எங்கே இருந்த என்னையை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. உளையான சேற்றில் கிடந்தேன், யாரும் மற்ற அனாதியாய் கிடந்தேன். ஆண்டவர் என்னை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கப்பா. எனக்கு என்ன தகுதி இருக்குது? ஐ எம் நாட் ஃபிட் இன் திஸ் மினிஸ்ட்ரிஸ். நான் நேரில் சொல்லுவேன், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி என்னை மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் பல நேரத்தில் எங்களோட பேசுவார். அம்மா இல்லை, அப்பா இல்லைன்னு சொல்லும்போது, நான் தாண்டா உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அம்மா, நீ ஏன் கலங்குற? ஆண்டவர் என்னை தேற்றுவார். அப்போது எனக்கு ஒரு முறை என்னுடைய சிறு வயதில் எனக்கு டிபி வியாதி வந்துருந்துச்சு. என்னுடைய தகப்பனார் டிபி வியாதியில் தான் மரித்து போனார். அப்போது எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, பயங்கர கஷ்டம். ஒரு பக்கம் அன்புக்காக ஏக்கம், இன்னொரு பக்கம் உணவுக்காக ஏக்கம். பாடுகளுக்கு மத்தியில் நடந்து வரும் பொழுது கர்த்தர் அநேக நேரத்தில் என்கிட்ட சொல்லுவார், நான் இருக்கிறேன்னு இல்லை அப்படி சொல்லுவாருங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு சில நேரத்தில் அப்படி நான் யோசனை பண்ணிக்க போது, எதுக்காக ஆண்டவர் இவங்களுக்கு ஜெபிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வல்லமையாக ஜெபம், அந்த ஜீவன் உன்னை கொண்டு தான் பிழைக்கும், அந்த வியாதி உன்னை கொண்டு தான் நான் மாற்றுவேன். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் அநேக கேன்சர் வியாதியிலிருந்து சுகமாயிருக்காங்க. அநேக மரித்து போனவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. தற்கொலைக்கு நேராய் போன அநேகரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் இந்த சாதாரண பாத்திரமாகிய எண்ணெய் பயன்படுத்தி
அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். அவங்களுக்கு வியாதி ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன். என் இருதயத்தை ஊற்றுவேன், என் முழங்கால முடக்குவேன். இதே இடத்துல நின்று தான் நான் நேர் முழங்காலில் பல மணி நேரம் நின்று தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன், கண்ணீர் விட்டு கதறுவேன். அப்பா அவருடைய வியாதி மாற்றுங்கப்பா, அவருடைய கேன்சர் எடுத்து போடுங்க, அவங்களுடைய கிட்னி வியாதியை மாற்றுங்க, அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை மாற்றுங்க, அவங்களுடைய கடன் பிரச்சனை எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பாரத்தையும் என் பாரமாக நான் என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சனோ கர்த்தர் அதில் அற்புதத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக கர்த்தர் ஊழியத்தை நேசிக்க ஆரம்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சது, நான் இந்த பொருத்தனை செலுத்தினேன், எனக்கு இந்த என் மகனுக்கு இந்த வியாதி மாறிச்சு, நான் இந்த பொருத்தனையை செலுத்தினேன், என் கணவனாருக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு, நான் இந்த பொருத்தனை செலுத்துறேன், அதனால தாயா தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடிஞ்சது. அல்லேலூயா. உளையான சேற்றில் கிடந்த ஒரு சாதாரண ஒரு ஷெட்டில் தான் நம்ம ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு 10க்கு 10 ஒரு அறையில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இன்னும் நான் இதை மேலே அப்ஸ்டேரில் பெருசாக கட்டணும், இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்காக வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு கடந்த சில ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 28:1 வாசிங்க. உபாகமம் 28:1 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனுடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றார். கவனிங்க சிஸ்டர், பிரதர்ஸ், கவனிங்க. கர்த்தர் எங்க சொன்னாலும் ஒரு கட்டளை இல்லாம நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததே கிடையாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கீழாக தேவனுடைய கட்டளை இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று உனக்கு விதிக்கிற என் கட்டளைகளை நீ கைக்கொண்டு நடந்தால் கவனமாய் இருக்கும்படி நீ நடப்பேன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றார், என் சத்தத்திற்கு நீ உண்மையாய், கவனிங்க, செவி கொடுக்கிறது வேற, உண்மையாய் செவி கொடுப்பது வேற. அல்லேலூயா சொல்லிருங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். நான் சில நேரத்தில் என் பிள்ளைங்களை கூப்பிடுவேன், ஜெசில், ஜெசன் அப்படி கூப்பிடும் பொழுது என் சத்தத்திற்கு அவங்க உண்மையாக செவி கொடுத்தோன்னா அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. கொஞ்சம் அசட்டியாக இருந்தாங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து போகலாமே அப்படின்னு வருவாங்க. ஆனால் உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது என் அப்பாவுக்கு முன்னாடி வந்து நான் நிற்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உண்மையாக செவி கொடுத்தனா, கவனிங்க, நான் இந்த வாரம் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருந்தேன். நாளைக்கு கூட ஒரு மிக முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் என்னைக்கு நான் வந்து உற்சாகமாக ரொம்ப என் சரீர பலவீனத்தை நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வியாதி இருக்குது ஆண்டவரே, எனக்கு டயர்டு, கால் வலி, கை வலி, கண் வலி, எதையுமே பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய ஊழியனா உடனே என்னை நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கழுகுகளுக்கொப்பான பலத்தோடு, சிங்கத்திற்கொப்பான பலத்தோடு, காண்டாமிருகத்திற்கொப்பான பலத்தோடு மறுபடியும் நான் எழுந்து நிற்கிற அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் 4 துதி, 4 ஜெபம், 4 பாட்டு பாடி என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டுனா என் ஓட்டத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லிருங்களே, அல்லேலூயா சொல்லிருங்களே. அந்த அளவுக்கு ஓடிட்டே இருப்பேன் 24/7. என்னுடைய மினிஸ்ட்ரி ஒரு பிரதர், அவரை சொன்னவர் இறந்தும் போயிட்டாரு. அவர் சொன்னார், பாஸ்டர் நான் எத்தனையோ ஊழியக்காரை பார்த்துருக்கேன், நீங்கள் 24/7, நீங்கள் நைட்டு 1 மணிக்கு என்னை கூப்பிட்டாலே நான் உங்கள் லைனுக்கு வருவேன். ரலியில் சொல்லிடுங்களே. ஸ்ரீலங்காவில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் துளசின்னு சொல்லிட்டு, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன்,
எனக்கு தெரியும். I know very well to all pastors in this Sri Lanka city and India pastors, I know very well. பட் உங்களை மாதிரி 24/7 பாஸ்டர்ஸ் நான் ஒருத்தர் கூட பார்த்ததில்ல. எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க பாஸ்டர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கா. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் அவைலபிளாக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லிருங்க. கர்த்தர் சொல்ற, நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாய் அவரை சார்ந்திருக்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதம் இதை என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். வாசிங்க வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா. கர்த்தர் சொல்ற, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த உலகத்தில் எத்தனை ஜாதி இருந்தாலும் சரி, எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன். நம்பர் 2 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்ட. கவனி, நீ குடும்பத்துக்குள்ள மட்டும்தான், நீ ஏதோ ஒரு உன்னை சுற்றில சாதாரண ஒரு இடத்துக்குள்ளாக மட்டும் இல்ல, உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு அழியிலே சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கொண்டு வந்து மகனே மகளே நீ புறப்பட்டு போ. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீ உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலே விழுந்து கிடப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்தில் ஆசீர்வதிக்க உன் பேர் பிரசாபப்படுத்தும்படி கர்த்தர் உன் மீது இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லிருங்களே, அல்லேலூயா. கீழே சொல்றார் வாசிங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கையா. உன் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, உன் பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிகள், அவர்கள் கர்த்தர் சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன். உன் கற்பத்தின் கனிக்கு விரோதமாய் எந்த ஆபத்து வந்தாலும் நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா சொல்லிருங்களே. நான் உன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வேன், உன் குடும்பத்தை பராமரிக்க போகிறேன், உன் பிள்ளைகளை பராமரிக்க போகிறேன், உன் எல்லைகளில் நான் வந்து நிற்பேன், உன் பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசுவேன். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, கீழே சொல்றாரு வாசிங்க. உன் கூடையும் உன் மாப்பிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கு. நான் சொன்னல ஆண்டவரை தேடுவதற்கு முன்பாக பல நாட்கள் பட்டினியாக இருந்த நாட்களுடைய, ஆனா என்னைக்கு ஆண்டவரை தேட ஆரம்பித்தனோ ஒரு நாளும் ஆண்டவர் என்னை பட்டினியாய் விடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தில் அப்பத்தின் தண்ணீரை கர்த்தரே வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லிருங்களே. ஒரு துண்டு அரிசி எடுத்துட்டு வந்தனா, அந்த அரிசியில ஃபர்ஸ்ட் என் மனைவி சொல்லுவாங்க, வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அந்த பேகை பிரித்து அந்த துண்டு அரிசியை பிரித்து அரிசிக்கு மேலே கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த உணவு அரிசி பதார்த்தம் இதை நீர் ஆசீர்வதி, அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதி, இந்த களஞ்சியங்கள் ஒரு நாள் கூட குறைவுபடக்கூடாது. அல்லேலூயா சொல்லிடுங்களே. டெய்லி பல ஊழியக்காரங்க வருவாங்க, பல மக்கள் வருவாங்க, எதையாவது ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய தாட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. நான் என்னைக்கு கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு துண்டு அரிசி வாங்கினா அதில் 2.5 கிலோ அரிசி கர்த்தருக்கு உண்டானது. ஆமென். அதை எடுத்து ஒரு ஏழைவாளைகளுக்கு கொடுத்துருவேன். அதுதான் இன்னைக்கு வரையில் கர்த்தரை ஆசீர்வதிச்சார். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் இங்கே நம்ம ஊழியத்தில் இருக்காங்க, அவங்க இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஒரு துண்டு அரிசி எடுத்தா அதில் 2.5 கிலோ கொடுத்தா போதும் இல்லை, அவர் 3 கிலோ 4 கிலோ போட்டு கொண்டு வந்து எங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பார். பாஸ்டர் இதை நீங்கள் வச்சுங்க, கர்த்தருக்கு உண்டானது. காய் வாங்கினா கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. சம்பளம் வாங்கினோன்னா முதல் தசமமாக கர்த்தருக்குரியது கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் அந்த அனுபவத்தில் வந்தேன். அதனால்தான் இன்றைக்கும் என்னுடைய மாப்பிசைக்கிற தொட்டி எண்ணெயெல்லாம்
ஒரு நாள் கூட குறைபடாதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. எலியாவை போஷிக்கும்படி என்ன யாருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க? சாரிபாத்துடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அவளிடத்தில் இருந்தது ஒண்ணுமே இல்லை, ஆனா களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைங்க என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம். என்னைக்கு குறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு குறைவு வந்துடும். தசமம் பாகம் கொடுக்கறதுல, கர்த்தருக்கென்று கொடுக்கறதுல, நீ என்னைக்கு கொடுக்கறியோ அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராமேன் சொல்லுங்களேன், கீழே சொல்லுங்க, வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். வாசிங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக என்ன செய்வார்கள்? ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. நேரம் ஆயிருச்சு, சரியா? உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சரியா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி, டைம் இல்லை. 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நீ ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். கர்த்தர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீயும் அநேக ஜாதிகளுக்கு, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது ஆகவே அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்கவும், செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நான் நிற்போம். தகப்பனே, இன்றைக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. தேவனை தேடுகிற பிள்ளைகளை போல இந்த உலகத்தில் யாரும் ஆசீர்வாதமா இல்லை என்பதற்கு என் அன்பு பிள்ளைகள் சாட்சியாய் இருக்கிறாங்க. இவங்களை ஆசீர்வதியும் அப்பா, இவர்களை ஆசீர்வதியும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் கையை நீட்டுங்க. கையை நீட்டி உங்க 2 கரத்தை நீட்டி ஆண்டவருக்கு முன்பதாக காண்பீங்க. என் கரத்தை தொடுங்க ஆண்டவரே, என் கரத்தை தொடுங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் கரத்தை தொடுங்கப்பா, என் கரத்தை தொடுங்க, என் கரத்தை தொடுங்க. என் வறுமை என்னை விட்டு மாறுவதாக, என் தரித்திரம் என்னை விட்டு மாறுவதாக. என் குடும்பத்தில் எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் என் கரத்தில் தங்குவது இல்லையப்பா. அந்த ஆண்டவரே, அந்த சாப கட்டுகளை இப்பொழுது எடுத்து போடுங்க. என் கரத்தை ஆசீர்வதிய, என் கரத்தை ஆசீர்வதிய ஆண்டவரே. நானோ கொடுக்கிற கரமாக என் கரத்தை மாற்றுவீராக. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது எனக்கு மேலே ஊற்று, இப்பொழுது எனக்கு மேலே வையும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று சொன்னீரே. இப்பொழுது அந்த ஏற்ற நேரமாய் இருக்கட்டும். இப்பொழுது என்னை ஆசீர்வதிக்க என் பக்கத்தில் இறங்கி வரும் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற வேலைகளிலே நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, அக்கினி வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவருடைய வல்லமை, பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவருடைய அக்கினி, பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவருடைய மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்கி வருவதாக, அக்கினி வல்லமை இறங்கி வருவதாக. கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன், சத்துருவின் நுகங்களை உடைக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத தடைகள் வேண்டாம், ஆசீர்வாத குறைவுகள் வேண்டாம், ஆசீர்வாத குறைச்சல் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற நேரத்தில் உன் தேசத்திலே மழை பெய்ய போகிறது, மழை பெய்ய போகிறது.
ஓ ஹல்லேலூயா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இனி உன்னுடைய ஆசீர்வாதத்தை எந்த சத்துருவினாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய வல்லமை இங்கே ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேல ஆண்டுடைய அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டுடைய மகிமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ரிபல ஷபர துரபா ரிப கரதுனி யந்தரபா ரிப கரவனபரபலபா. ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொருவருக்கு மேல இறங்கி வருகிறது. இந்த தேவ செய்தியை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்துல கொண்டுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, நான் பணத்திற்கு என்ன செய்வேன், என்னுடைய வீட்டு வாடகைக்கு என்ன செய்வேன், என் தேவைகளுக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், ஆண்டவரே நான் எப்படி, நான் என்ன செய்வேன் கதறி கொண்டிருக்கிற உன் கண்ணீருக்கு இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். தடையா இருக்கிற ஆசீர்வாதத்தின் எல்லைகளை இப்பொழுது கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிறார். ரிபாலா சந்துனி யந்தரபா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறது. ஆவியிலே கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறார். ஓ, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. பொக்கிஷ கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். இப்பொழுது உடைய வறுமைகள் இப்பொழுது உன்னை விட்டு மாறுகிறது. அல்லேலூயா. எல்லா தடைகளும் உடைந்து போகிறது, எல்லா கட்டுகளும் உடைந்து போகிறது, எல்லா அந்தகார வல்லமைகள் இப்பொழுது உடைந்து போகிறது. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காய் நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஐயா. பலவீனத்தை மாற்றுங்க. என் அன்பு பிள்ளைகளுடைய பலவீனத்தை மாற்றுங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும். பலவீனத்தை மாற்றுங்க, பலவீனத்தை மாற்றுங்க. ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக, எலும்பு தேய்மானங்கள் மாறுவதாக, நரம்பு வியாதிகள் மாறுவதாக, யூரினல் பிரச்சனைகள் மாறுவதாக. ஆண்டவரே, இரத்த சோகைகள் மாறட்டும், இரத்த போக்குகள் மாறட்டும். ஆண்டவரே, கண் பார்வைகள் இப்பொழுது நன்றாக தெரிய கர்த்தர் உதவி செய்ய. குருட்டு ஆட்டங்களை கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக இறங்கி வருகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். நல்ல எதிர்கால வாழ்க்கையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே தூக்கமே இல்லப்பா. எனக்கு பயத்தின் ஆவி, மரண கட்டு பயம் என்னை சூழ்ந்து கவி கொள்ளுகிறது. ஆண்டவரே, பலவிதமான சொப்பனம், பலவிதமான கெட்ட சொப்பனம், பயத்தை பிசாசு கொண்டு வருகிறான். என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் இப்பொழுதே தொடுகிறார். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். இயேசுவுடைய வல்லமை இறங்கி வருகிறது. சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுதும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியத்தின் நிலைகளை பெரிதாக்கும். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். இந்த மாதத்திற்குண்டான தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. வானத்திற்கு நேரே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் பெருக செய்யும்படி இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் கரத்தை தொடுகிறது. இப்பொழுது உங்களுடைய கரத்தை தொடுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க அப்படியே கரத்தை உயர்த்தி கொண்டு நல்ல சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவுடைய வல்லமையை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் குறைவை நிறைவாக்குகிற தகப்பனே, இப்பொழுது என் கரத்தை பிடித்துக் கொள்ளும். எல்லா கட்டுகள் உடைந்து போவதாக, எல்லா கட்டுகள் உடைந்து போவதாக. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த மாதத்தில் சோதித்து பார். கர்த்தருக்கென்று நீங்க கொடுத்து பாருங்க. இந்த மாதத்தில் சோதிச்சு பாருங்க. இந்த மாதம் முடிகிற பொழுது எல்லா கடனும் தீர்ந்திருக்க, எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றி இருப்பா. ஆசீர்வாத கதவை திறந்து கொடுத்திருப்பா. உடைய எல்லைகளிலே, உடைய வீடுகளிலே ஆமிக்கை குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்குவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க.
அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதிய பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். ஆமென். கவலைப்படாதீங்க, நாட்கள் வரும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.